இந்திய நாட்டினுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கையில, நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில இது எப்படி பிரதிபலிக்கும் என்ற கேள்விய இன்னைக்கு எழுப்பியிருக்கு. இது ஒரே மாரி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இது பாதிக்கும் என்பதல்ல. இப்ப பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அவங்க தங்களுடைய வருமானத்தில உணவுக்காக செலவழிப்பது என்பது ஒரு 10% இருக்கும். ஆனா சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு அன்றாடம் காட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண மக்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து உணவுக்காக செலவழிப்பது ஒரு 60-70% கூட இருக்கு. அப்படின்னா உணவுப் பொருள் விலை உயர்வுக்குள்ளேயே ஒரு வர்க்க பாரபட்சம் இருக்கு. அது எளிய மக்களை குரூரமாக தாக்குகிறது என்பது. ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பம் உணவுப் பொருட்களுக்காக ஒரு ரூ. 9,000 செலவழிக்குதுன்னு வைங்களேன். அப்படின்னா ஒரு 11% விலை உயர்வு அப்படின்னு சொன்னா அந்த 9,000 என்பது இன்னைக்கு 10,000 ஆயிருச்சு என்றார். இந்த ஒரு ஆண்டில் வருமானம் 52% கூடல. விலைவாசி உயர்வு 52% நடந்திருக்கு. வருமானம் 9% தான். இப்ப ரூ. 100 வருமானம், ரூ. 100 அவர் செலவழிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வுங்கிறது ரூ. 100 இருந்த விலைய ரூ. 152 ஆயிருச்சு. ஆனா வருமானம் 100லேருந்து 109 தான் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடைவெளிய உதாரணத்துக்காக இப்படி சொல்றேன். ஏற்கனவே அவர் பற்றாக்குறையோட வாழ்க்கை நடத்துறவரா கூட இருப்பார். ஆனா பற்றாக்குறையே இல்ல, அப்படி ஒரு ஆண்டுக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாருன்னா கூட, இன்னைக்கு அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கைய நடத்துவாரு, நகர்த்துவாரு என்கிற கேள்விய இந்த விலைவாசி உயர்வுகள் இன்னைக்கு இந்த பணவீக்க விகிதம் ஏற்படுத்தியிருக்கு.